SSCGD 2019 கேட்ட கேள்வி. TIG என்பது 20 எனில் FEED என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் தமிழ் எழுத்துல எடுத்து வரிசை எழுதிக்கலாம். ABCDEFG Z வர, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், பிங்கிறது செகண்ட் லெட்டர், இந்த மாதிரி வரிசை எடுத்து எழுதிக்கலாம். இசட்டுங்கிறது 26 வர. இப்ப நமக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் TIG இருக்கா, டிங்கிறது நமக்கு ஆல்பாபெட்ல 4வது இருக்கு, 4th. அப்புறம் வந்து I நமக்கு 9வதுல இருக்குது, 9வது. G நமக்கு 7வது இருக்கு, 7. இப்ப நம்ம எல்லாத்தையும் கூட்டலாம் பாருங்க. 13 கூட 7 கூட்டினா நமக்கு 20 வரும். அப்ப நமக்கு ஆன்சர் 20 நமக்கு கரெக்டா வந்துருச்சு. இப்ப நம்ம இதே மாதிரி இதையும் பண்ணலாமா? FEED. Fங்கிறது நமக்கு 6வதுல இருக்கு, 6. E நமக்கு 5வதுல இருக்கு, 5. E நமக்கு 5வதுல இருக்கு, 5. D நமக்கு 4வதுல இருக்கு, 4. இப்ப நம்ம எல்லாத்தையும் கூட்டலாம் பாருங்க. 6யும் 4யும் கூட்டினா 10 கிடைக்கும், 15 20. அப்ப நமக்கு ஆன்சர் 20 கிடைக்கும். இது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்கு. இதே மாதிரி BEEக்கு என்ன வரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. 3 4 5னா நமக்கு 20 கிடைக்குதான். 4 6 2னா 16 கிடைக்குது. அப்படின்னா 1 9 6னா இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒவ்வொரு நம்பரையுமே பெருகிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 இருக்கு பெருக்கல், இங்க 4 இருக்கு பெருக்கல், இங்க 5 இருக்கு. 3 4 12, 12 5 நமக்கு 60 கிடைக்கும். அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சரோட நம்ம 3 டிவைட் பண்ணலாமா? 1 3 3, 2 3 6, இங்க 0. அப்ப நமக்கு 20 கிடைக்குது. நமக்கு அது கரெக்டா இருக்குது. இப்ப இதுவே அடுத்து பண்ணலாமா? 4 இருக்கு, 4 பெருக்கல், இங்க 6 இருக்கு, 6 மேல 2 இருக்கு. 4 6 24, 24 2 நமக்கு 48 கிடைக்கும். நம்ம இந்த 48 3 வச்சு வகுக்க போறோம். 1 3 3, இங்க நமக்கு 4ல ஒரு முறை 3 வரும், மிச்சம் நமக்கு 1. 18ல 6 முறை 3 வரும், அப்படின்னா 6. அப்ப நமக்கு ஆன்சர் 16 கிடைக்குது. நமக்கு அது கரெக்டா இருக்குது. இதே மாதிரி நம்ம அடுத்து பண்ணலாமா? இங்க 1 இருக்கு, 9 6 இருக்கு. 1 × 9 × 6, 9 9, 9 54 வரும். இதை நம்ம 3 வச்சு வகுக்க போறோம். 5ல ஒரு முறை 3 இருக்கு, மிச்சம் 2. 24ல 8 முறை 3 இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் 18 வருது. ஆன்சர் 18. இது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்கு. இதே மாதிரி 3 5 5க்கு என்ன வரும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சுருக்குக 6 + 2 பெருக்கல் 9 - 4 வகுத்தல் 2 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு நிறைய சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பிராக்கெட். இப்ப நம்ம பிராக்கெட்டுக்குள்ள 9 - 4 இருக்கு. இப்ப நம்ம 9 4 கழிச்சோம்னா நமக்கு மிச்சம் 5 கிடைக்கும். மிச்சம் நமக்கு வகுத்தல் 2 இருக்கும், பெருக்கல் 2 + 6 இருக்கும். இப்ப நம்ம இந்த வகுத்தல் 2 என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி பை போட்டு எழுதிக்க போறோம். வகுத்தலும் ஒண்ணுதான், இந்த மாதிரி பை போடுறதும் ஒண்ணுதான். இப்ப நம்ம இந்த 2யும் இந்த 2யும் கட் பண்ணலாம். ஏன்னா இந்த 2 இங்க பெருக்கல்ல இருக்கு, இந்த 2 இங்க வகுத்தல்ல இருக்கு. இந்த 2யும் கட் பண்ணா நமக்கு மிச்சம் 6 + 5 வரும். நம்ம 6ஓட 5 கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் 11 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் 11 தான். இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதுல என்ன ஆன்சர் வரும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. 5 எண்களின் சராசரி 32 ஆகும். அதில் ஒரு எண்ணை விலக்கினால் சராசரி 28 எனில் விலக்கப்பட்ட எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க ஒரு 5 நம்பர் கொடுத்திருக்காங்க. அதோட சராசரி 32 இருக்கான். என்ன பண்ணலாம்னா, 5 எண்ணோட சராசரி 32 இருக்கு. அதுல ஒரு நம்பரை கழிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா மைனஸ் போட்டுக்கலாம். அப்ப நமக்கு மிச்சம் 4 நம்பர் இருக்கும். அதோட சராசரி 28 இருக்குமா? 28 சராசரி இருக்கும். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமே இந்த மாதிரி ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். 5 × 32னா நமக்கு 160 கிடைக்கும். மைனஸ் 4 × 28னா நமக்கு 112 கிடைக்கும். நாம இந்த 160ல இருந்து 112 கழிச்சோம்னா நமக்கு மிச்சம் 48 கிடைக்கும். நமக்கு ஆன்சர் இந்த 48 தான். இன்று திங்கட்கிழமை எனில் 61 நாட்கள் கழித்து என்ன கிழமை வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பொதுவாவே ஒரு வாரம்னா 7 நாட்கள் இருக்கும். இப்ப நமக்கு தேவையானது பாருங்க, மொத்தம் நமக்கு 61 நாள் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம இந்த 61 இந்த 7 வச்சு வகுக்க போறோம். அப்ப நம்ம வகுக்கும் போது என்ன வரும்னா 7 8 56, மிச்சம் நமக்கு 5 வரும். நமக்கு இங்க 8 வாரங்கள் வருது. இப்ப இந்த 8 வாரம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே விட்டுடலாம். நமக்கு மிச்ச நாட்கள் 5 வருதா? இப்ப என்ன பண்ணலாம்னா, இன்று கிழமை திங்கட்கிழமை என்ன பண்ணலாம், இந்த திங்களோட 5 மட்டும் கூட்டினா புரிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, திங்கள்னா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. அப்ப நமக்கு என்ன வரும்? சனிக்கிழமை வரும். அப்ப இன்னைக்கு திங்கள் கிழமைனா 61 நாட்கள் கழித்து நமக்கு சனிக்கிழமை வரும். நமக்கு இது ஆப்ஷன் C ல இருக்கு. இதே மாதிரி இன்று திங்கட்கிழமைனா 50 நாட்கள் கழித்து என்ன வரும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரோஹித் ஒரு பழைய பேட்டை ரூபாய் 2320க்கு வாங்கி பின் அதை 180க்கு சரி செய்தார். இறுதியில் அதை 2400க்கு விற்றார் எனில் நஷ்ட சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரோஹித்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு பழைய பேட்டை வாங்குறாராம். அந்த பேட்டோட ரேட்டு 2320 ரூபாய். அது பழைய பேட்டு தானே. அந்த பழைய பேட்டை சரி செய்யறதுக்கு 180 ரூபா ஆகுதான். 180 ரூபா ஆகுது. அப்போ அவருக்கு அந்த பேட்டை வாங்கி சரி பண்றதுக்கு எல்லாம் மொத்தமா சேர்த்து அவருக்கு எவ்வளவு வரும்னா ஒரு 2500 ரூபா வருது. அப்படின்னா இப்ப அந்த பேட்டோட ரேட்டு 2500 ரூபா.
அவர் கடைசியில அந்த பேட்டை 2400 ரூபாய்க்கு வித்துட்டாராம். 2500 ரூபாய்க்கு செலவு பண்ணி வாங்கி அதை வந்து 2400 ரூபாய்க்கு வித்துருக்காரு. அப்போ அவருக்கு நஷ்டம் மட்டுமே 100 ரூபா ஆயிருக்கும். நம்ம கேட்டிருக்கிறது வந்து நஷ்டத்தோட பெர்சன்டேஜ். அப்ப என்ன பண்ணலாம், மொத்தம் அவர் வந்து வாங்கின ரேட் வந்து 2500 ரூபாய், அவருக்கு நஷ்டமானது 100 ரூபாய், அதை மேல போட்டுக்கலாம். இப்ப நமக்கு தேவையானது பெர்சன்டேஜ். அப்ப என்ன பண்ணலாம்னா இன்ட்டு 100% போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, கீழே 2 0 மேல 2 0 கட் பண்ணிடலாம். 1 25 25, 4 25 100. அப்ப நமக்கு மிச்சம் 4 இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து 4%. அப்ப அவருக்கு நஷ்டமான பெர்சன்டேஜ் வந்து 4% தான். கூட்டு வட்டியில் வைக்கப்படும் பணம் 10 ஆண்டுகளில் 2 மடங்கு அதிகரிக்கிறது எனில் இந்த தொகை 4 மடங்கு அதிகரிக்க எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியில ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு பாருங்க, கூட்டு வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். இப்ப நமக்கு இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பணம் வந்து 2 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு 10 ஆண்டுகள் ஆகுதான். ஓகேயா? அப்படின்னா வந்து இந்த 2 ரூபா வந்து 4 ரூபாயா மாறுறதுக்கு திரும்ப ஒரு என்ன ஆகும், 10 வருஷம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அப்ப நமக்கு 1 ரூபா வந்து 4 ரூபாயா மாறுறதுக்கு 4 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இங்க ஒரு 10 வருஷம், அப்புறம் இங்க ஒரு 10 வருஷம், மொத்தம் நமக்கு 20 வருஷம் ஆகும். அப்ப நமக்கு கொஸ்டின்ல கேட்ட மாதிரி ஒரு பணம் வந்து 4 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு நமக்கு 10 + 10 மொத்தம் நமக்கு 20 வருஷம் ஆகுமா. குவைட் என்பது 216, ப்ரூஃப் என்பது 228 எனில் எக்ஸிஸ்ட் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல உள்ள எழுத்துக்கள் எடுத்து வரிசையா எழுதிக்கலாம். ABCD Z வர. இப்ப நமக்கு ஏங்கிறது ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு, பிங்கிறது 2வது இருக்கு, C 3வது, அது மாதிரி நமக்கு வந்து Z வந்து 26 வரை இருக்குது. இப்ப நமக்கு முதல் வார்த்தை பாத்தீங்கன்னா வந்து குவைட் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் Q அப்படிங்கிறது நமக்கு 17வது இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த Qக்கு பதிலா நம்ம 17 போட்டுக்கலாம். அடுத்த லெட்டர் U இருக்கு. Uனா நமக்கு 21வது வார்த்தையில இருக்கு, 21. அடுத்த I நமக்கு 9வது இருக்கு, 9 போட்டுக்கலாம். அடுத்து T நமக்கு 20வது இருக்கு, 20 போட்டுக்கலாம். அடுத்து E நமக்கு 5வது இருக்கு, 5 போட்டுக்கலாம். இப்ப நம்ம இந்த 17, 21, 9, 20, 5 இதெல்லாம் கூட்டோம்னா நமக்கு 72 கிடைக்கும். இப்ப நமக்கு கிடைச்ச இந்த 72 நம்ம 3ஆல பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 216 வருது. அப்ப நமக்கு இந்த லெட்டர்ஸ்ல உள்ளது எல்லாத்தையும் கூட்டி அதை நம்ம 3ஆல பெருக்கும் போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்ப என்ன பண்ண, அதே மாதிரி இந்த எக்ஸிஸ்டுக்கு பண்ணலாமா. E நமக்கு 5வது இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம், ஈக்கு பதிலா 5 போட்டுக்கலாம். பிளஸ் X நமக்கு 24வது இருக்கு, 24, பிளஸ் I நமக்கு 9வது இருக்கு, 9, பிளஸ் S நமக்கு 19வது இருக்கு, 19, பிளஸ் T நமக்கு 20ல இருக்கு, 20. இப்ப நம்ம இது எல்லாத்தையும் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 77 கிடைக்கும். இப்ப நமக்கு கிடைச்ச 77 நம்ம இங்க பண்ண மாதிரியே இதை 3ஆல பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 231 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் 231 தான். இது நமக்கு ஆப்ஷன் C-ல இருக்கு. இதே மாதிரி JETக்கு என்ன வரும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரூபாய் 7200 PQR என்பவர்களுக்கு 1/2:4:3/2 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் R என்பவருக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க, PQRன்னு. இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா வந்து Pக்கு வந்து 1/2 பங்கு கிடைக்குமா, அதே மாதிரி Qக்கு வந்து 4 பங்கு கிடைக்குமா, Rக்கு 3/2 பங்கு கிடைக்கும். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 வேல்யூம் வந்து பிராக்ஷன்ல இருக்கு. இப்ப நம்ம இந்த பிராக்ஷனை வந்து நார்மல் நம்பரா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா கீழே உள்ள இந்த 2 வச்சே மேலையும் பெருக்கிடலாம். இப்ப பாருங்க, பெருக்கல் 2. நம்ம கண்டிப்பா இதை பண்ணும்போது எல்லாத்துலயும் பண்ணிடணும். அப்ப நமக்கு இங்கேயும் பெருக்கல் 2, இங்கேயும் பெருக்கல் 2. நமக்கு பாத்தீங்கன்னா கீழே உள்ள 2ம் மேல உள்ள 2ம் கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு மிச்சம் 1 மட்டும் கிடைக்கும். இங்க நமக்கு 2 4 8 கிடைக்கும். இங்க நமக்கு 2 கேன்சல் ஆகி நமக்கு மிச்சம் 3 மட்டும் கிடைக்கும். அப்ப நமக்கு மொத்தம் Pக்கு 1 பங்கு கிடைக்குது, Qக்கு 8 பங்கு, Rக்கு 3 பங்கு. அப்ப நமக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா வந்து 9, 12 பங்கு மொத்தமா இருக்குது. நமக்கு Rக்கு கிடைக்கும் தொகை தான் கேட்டிருக்காங்க. Rக்கு மொத்தம் 3 பங்கு இருக்குது. ஓகேயா? அப்ப நமக்கு மொத்தம் 12 பங்குல Rக்கு 3 பங்கு கிடைக்குது. மொத்த ரூபாய் எவ்வளவு? மொத்த ரூபாய் வந்து 7200 ரூபாய். 7200. இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 12 12, 6 12 72, மிச்சம் 2 0 இருக்குது. 3 × 600 கிடைக்குது. 3 18 கிடைக்கும், மிச்சம் 2 0 இருக்கு, போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் 1800 கிடைக்குது. அப்ப நமக்கு Rக்கு 1500 ரூபாய் கிடைக்கும். இதே மாதிரி Qக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 72 பேர் 720 புத்தகத்தை 22 நாட்களில் செய்தனர் எனில் 660 புத்தகத்தை 12 நாட்களில் செய்து முடிக்க எத்தனை பேர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி நாட்கள் ஆட்கள்லாம் வந்துச்சுன்னா நம்ம பண்ண வேண்டிய ஃபார்முலா M1 D1 H1/W1 = M2 D2 H2/W2. இதுல M அப்படிங்கிறது ஆட்கள், Dங்கிறது நாட்கள், Hங்கிறது நேரம், Wங்கிறது வேலை. அவ்வளவுதான். நம்ம இதை எடுத்து இதுல அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும்.
M1 என்னது 72 இருக்கு 72 இன்ட்டு D1 வந்து 22 இருக்கு 22 இன்ட்டு நமக்கு H வந்து இதுல வந்து இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த H விட்டுறலாம். அடுத்து W1ங்கிறது நம்ம பண்ண வேண்டிய வேலை. அது எவ்வளவு இருக்கு, 720 புத்தகங்கள் 720 புத்தகம். அடுத்து ஈக்குவல் டு போட்டுக்கலாம். M2 தான் நமக்கு கேட்டிருக்காங்க, எத்தனை தெரியாது. இப்ப என்ன பண்ணலாம், M2 அப்படியே எழுதிக்கலாம். M2 இன்ட்டு D2 வந்து நாட்கள் 12 நாட்கள் கொடுத்துருக்காங்க 12 நாட்கள். H2 கிடையாது பை வேலை வந்து என்னது 620 புத்தகங்கள் 660. இப்ப நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணலாம் பாருங்க. 72 இங்க ஒரு முறை வருது, இங்க நம்ம கட் பண்ணா 10 முறை வரும். அது நம்ம இந்த 10ஐயும் இந்த 0வையும் கட் பண்ணிடலாம். அது நம்ம 6 பண்ணல கட் பண்ணலாம். 2 6 12 11 6 66. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே நம்ம கொண்டு வரலாம். M2 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு 22 இருக்கும். இந்த பெருக்கல் 2 வந்து நமக்கு வகுத்தல்ல வரும். இந்த வகுத்தல்ல உள்ள 11 வந்து நமக்கு பெருக்கல்ல வரும். அப்ப நம்ம 2 கட் பண்ணலாம். 2 2 11 2 22. அப்ப நமக்கு 11 × 11 வருது. 11 11 நமக்கு 121 வரும். அப்ப நமக்கு M2 = 121. அப்போ 660 புத்தகத்தை 12 நாட்களை செய்து முடிக்க நமக்கு மொத்தம் 121 தேவைப்படுது.